வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ரொம்பவும் இன்ட்ரெஸ்டான ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். அது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் எப்பயுமே கஷ்டப்பட்டுட்ருப்போம். நம்மக்கிட்ட காசு ஒரு நேரத்தில் இருக்கும், இல்லாமல் கூட போகும். ஆனால் அப்படி இல்லாத ஒரு நேரத்தில் நம்ம யோசிப்போம், நாம் ஏன் சேவிங்ஸ் பண்ணக்கூடாதுன்னு. சேவிங்ஸ் நம்ம வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமான ஒன்று தான் சேவிங்ஸ். மணி சேவிங். நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்கிற பணம் நாளைக்கு நம்மக்கிட்ட ஒரு திடீர்னு ஒரு கஷ்டத்துலையோ இல்லை ஒரு பிரச்சனையிலையோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அன்றைக்கி நம்ம யோசிப்போம், நம்ம என்ன அந்த பணத்தை சேர்த்து வைக்கவே முடியலையே, அச்சோ நம்ம என்ன பண்ணோம், நம்மளால் ஒரு 5 ரூபா கூட வச்சுருக்க முடியாதுன்னு மாதம். நம்ம விவேக் சார் சொல்லுவார் ஒரு படத்தில், பழைய படத்தில் ஒன்று சொல்லியிருப்பார், பழைய காமெடி நடிக்கிற விவேக் ஒன்று சொல்லியிருப்பார், டைம் இஸ் கோல்டு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு கிராம் கோல்டு மாதிரி தான். அண்ட் அது கண்டிப்பாக உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேவிங்ஸ் பண்ணால் நம்மளோட ஒவ்வொரு நிமிஷமும் கண்டிப்பாக ஒரு கிராம் கோல்டு மாதிரி தான். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாளைக்கு 10 ரூபா எடுத்து வச்சாங்க. வெறும் 10 ரூபா தான். அந்த 10 ரூபா மாதம் ஒரு இந்த 30 நாளில் ஒரே மாதத்தில் 300 ரூபா ஆச்சு. அந்த 300 ரூபாய் சேவிங்ஸில் போட்டாங்க. வருஷ கடைசியில் ஒரு நகை எடுத்தாங்க. வெறும் ஒரு 1/4 பவுன் நகை தான் எடுக்க முடிஞ்சுது. அந்த 1/4 பவுன் நகையை அடுத்த வருஷத்தில் 2 மடங்காக அதோட மதிப்பு கூடிருச்சு. ஒரு வருஷத்துக்கு நம்ம சேர்க்க முடிகிற பணம் ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட நம்மளால் சேர்க்க முடிஞ்சாலே போதும். இல்லை ஒரு 5 ரூபா. நம்ம எத்தனையோ பேங்க்ஸில் நம்ம இவ்வளோ தான் போடணும், இவ்வளோ தான் அமௌண்ட்டு தான் அங்கே சேவிங் பண்ணணும், ரூல்ஸ்லாம் இருக்குதான். ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 ரூபாயோ ஏன் ஒரு 200 ரூபா இல்லை ஒரு 50 ரூபா கூட நம்ம சேவிங் பண்ணலாம், தப்பு இல்லை. ஒரு நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் கூட வைக்கலாம். மினிமம் நம்மளால் ஒரு நாளைக்கு 10 ரூபா கெயின் பண்ணுங்க. நமக்கு நம்ம நான் என்னப்பா பண்ணுறது, தினம் வேலைக்கு போகிறாங்க, வீட்டு செலவு பண்ணணும், அந்த செலவு பண்ணணும், எனக்கு 1000 கஷ்டம் இருக்குது, என்னால் சேவிங்கே பண்ண முடியாதுன்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனால் நம்ம எல்லார்ட்டையும் ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு பேட் மேனஸ் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவு பண்ணுவோம். அந்த தேவையில்லாத செலவு என்னன்னு கண்டுபிடிச்சி அதை மட்டும் குறைச்சிட்டு வந்து அந்த அமௌண்ட்டு சேவ் பண்ணுங்க. வேறு ஒன்றும் தேவையில்லை, அந்த அமௌண்ட்டு மட்டுமே நீங்கள் சேவ் பண்ணாலே போதும். ஒரு வருஷத்துக்கு உங்கள்கிட்ட கண்டிப்பாக நிறைய பணம் இருக்கும். நம்ம இன்றைக்கி இருக்கிற விலைவாசி அடுத்த வருஷம் இருக்குமா, அடுத்த நாளைக்கு இருக்குமான்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் நம்மகிட்ட இன்றைக்கி நம்ம சேமிக்கிற பணம் அடுத்த வருஷம் ஆகட்டும், அடுத்த வருஷம் ஆகட்டும், ஏன் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம சேமிக்கிற பணம் நம்ம கையில் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா அந்த பணம் மட்டும்தான் நம்மளோடது. நம்ம அந்த பணத்தை மட்டுமே கரெக்டாக ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு சேவிங் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பணத்தை இப்போ தான் நம்ம செலவு இந்த டைமில் இந்த பணத்தை இப்போ தான் நம்ம செலவு பண்ணணும்னு ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் நம்ம இந்த பணத்தை இந்த நாளைக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணுன்னு ஒரு டைம் வேலிடிட்டி வச்சு நீங்கள் செலவு பண்ணுங்கள். உங்கள் கிட்ட மீறுற பணம் ஒரு ஜஸ்ட் 1 ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல, வெறும் 1 ரூபா, அந்த ஒரு ரூபா வச்சு கூட நம்மளால் கோல்டு வாங்க முடியும். இப்போ எவ்வளோ யூடியூபர்ஸ்லாம் பண்ணுறாங்க, வெறும் 1 ரூபா 2 ரூபா அந்த காயின்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஏன் புது மாடல் காரை கூட வாங்கியிருக்காங்க. அந்த 1 ரூபாயை நாம் சேர்த்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கார் வாங்க முடியலனாலும் நம்மளால் நமக்கு எக்ஸ்பென்சிவாக தேவையான ஒரு நல்ல பொருளை கூட வாங்கிக்க முடியும். நம்ம நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவோம். சில பேர் வீட்டில் நமக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துலையோ ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்க நேரத்துலையோ என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட கண்டிப்பாக நம்ம கடன் வாங்குவோம். யாராவது நமக்கு வேண்டப்பட்டவங்கக்கிட்ட கண்டிப்பாக நம்ம கடன் வாங்குவோம். அப்படி கடன் வாங்கும்போது கடன் வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தந்துருவேன்னு சொல்லியிருப்போம். நம்மளால் தர முடியலன்னா அவங்க கண்டிப்பாக நம்ம நினச்சி ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா வெறும் 10 ரூபா இல்லை 5 ரூபா கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன முன்னாடிலாம் நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, உண்டியல்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த யானை பொம்மையில் ஒரு உண்டியல், பண்ணி உண்டியல்னு இந்த மண்ணில் பானை மாதிரியே ஒரு உண்டியல்லாம் இருக்கும். அந்த உண்டியல்லாம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க நம்ம வீட்டில்.
அந்த உண்டியில் வச்சு 10 ரூபாய் 200 ரூபா கூட அந்த உண்டியில் வச்சு 1 ரூபா 2 ரூபா கூட சேவ் பண்ணாங்க. அது அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷயத்த சாதிச்சு கொடுத்தது. அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் சுகர் பேஷண்ட் இருப்பாங்கம்மா. ஒரு மாதம் அவங்களுக்கு மெடிசன் வாங்குகிறோம். பிபி பேஷண்ட், ஆஸ்துமா, நிறைய வியாதிக்கு மருந்து வாங்குகிறோம். அந்த வியாதியால் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன கண்டிப்பாக ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா கூட அந்த நேரத்தில் நம்ம யார்கிட்ட கடன் வாங்கணுமோ இல்லை எதையாவது வச்சு அடமானம் வச்சோ நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம கிட்ட இருக்க விலை மதிப்பில்லாத ஒரு பொருளை நம்ம சாதாரண பொருளை கொண்டு போய் வைக்க வேண்டியதாக இருக்கும். அதை வச்சு திருப்பி எடுக்க முடியலன்னா அது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இழப்பாகவே வந்துடும். அந்த இழப்பு உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஒரு 100 லட்சக்கணக்கான எத்தனையோ பேர் இன்னமும் 1 ரூபாயை கொடுத்து 1 ரூபாய் ஒவ்வொரு ரூபாயும் சேவிங் பண்ணி ஒரு வீடு கூட வாங்கியிருக்காங்க. எத்தனையோ பேர் வீடு, நிலம், ஃபேக்ட்ரிஸ் கூட வாங்கியிருக்காங்க. ஏன் இப்போ நம்ம பில்கேட்ஸை கூட எடுத்துக்கங்க. அவர் சொல்லுவார், அவர் வெறும் 5 ரூபா கூட அவர் கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்குவார். அது பில்கேட்ஸோட திறமைன்னு சொல்லணும். அது பில்கேட்ஸோட திறமை. நம்மகிட்டே அந்த மாதிரி ஒரு திறமை இருக்கும். இன்னைக்கு காலைல என்ன செலவு பண்ணுறோம், வீட்டில் என்ன நமக்காக நம்ம தேவைக்காக என்ன செலவு பண்ணோம், ஒரு சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ ஒரு வாழைப்பழம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தேவைக்காக என்ன வாங்கினோமோ அதை மட்டும் சரியாக பார்த்துக்கிட்டு நம்ம தேவையிலேருந்து ஒரு 10 ரூபாயோ இல்லை ஒரு 20 ரூபா கூட எடுத்து வைங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணி பேங்க்கில் போடுங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே நானும் ஒரு நல்ல சேவிங்ஸ் வச்சுருக்கேன்ற நல்ல நிலைமையோடு வாங்க. நம்ம ஏழையாக இருக்கணும். அதுக்கு காரணம் நம்ம பண்ணுற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் தான் சேவிங் பண்ணவே இல்லை. நம்ம எல்லோரும் சேவிங்ஸ் பண்ணவே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி சம்பாதிக்கிற காசில் நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் வாழ்க்கை வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குன்னு நம்மகிட்ட வர காசு தாராளமாக செலவு பண்ணுவோம். வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குன்னு தாராளமாக செலவு பண்ணுவோம். அப்படி ஒவ்வொரு தடவை செலவு பண்ணும்போதும் ஒரு சின்ன மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு பார்த்துட்டு ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ ஒரு 100 ரூபா கூட எடுத்து வைங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு உதவும். நம்ம டைம் இஸ் கோல்டு, காலம் பொன் போன்றதுன்னு நமக்கு முன்னாடி இருந்தவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது உண்மைதான். இன்றைக்கி நம்ம ஒரு 10 ரூபாயை சேர்த்து வச்சு ஒரு நகை வாங்கினா கூட அது அடுத்த வருஷத்தில் 2 மடங்காக அதோட விலை கூடிரும். அப்படி இருக்கும்போது அந்த காசு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசட்டாக மாறும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் ஆகி ஜனங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நம்பிக்கை இருந்தால் போதும், நானும் ஒரு நல்ல யூடியூபர் ஆவேன்.